தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே உங்க ராசியிலேயே பௌர்ணமி சந்திரன் வலிமையாக இருக்கிறார். ரெட்டிப்பு நன்மை அப்படின்னு சொல்லுவேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பாத்தீங்கன்னா முதல்ல 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே 1ஆம் இடத்துல அவர் சந்திரன் ராசியிலேயே பௌர்ணமி சந்திரன் உட்கார்றார். ஏற்கனவே உங்க ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 12ஆம் இடமும் ஏற்கனவே சுக்கிரனால் புனிதப்படுத்தப்பட்ட கொண்டிருக்கிறது. ஆக 12, 1, 2 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள் இருப்பது என்பது முதல் 2 வாரம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் செலவுகள் அல்லது பயணங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் போன்ற பயணங்களின் மூலமான லாபங்கள், மேற்கு நாடுகளிலிருந்து வருமானங்கள் வரக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள், நீங்களே வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது அல்லது அட்வான்ஸ் கொடுக்கிறது, அது கொடுக்கிறது, இது கொடுக்கிறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது மாதிரியான அமைப்பு, ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை நல்ல விதமாக விரயம் செய்து செலவு செய்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக மனைவி பெண் குழந்தைகள் போன்றவர்களுக்கு கழுத்து நகை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்க அமைப்புன்னு விரயங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய முதல் 2 நாட்கள் அப்படியே அமைந்திருக்கின்றன. நடுப்பகுதி 2 நாட்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2 மாபெரும் சுவர்கள் ராசியோடு தொடர்பு கொள்வதால் முடிவுகள் எடுப்பது, நல்ல மாற்றங்கள் வருவது, தொழில் முன்னேறுவது, வியாபாரம் நன்றாக இருப்பது, புகழ் பெறக்கூடிய அமைப்பு, கீர்த்தி பெறக்கூடிய அமைப்பு, வேலையில பெரிய அளவுல நல்லா இருக்கிறது போன்ற புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அப்படியே தனுசு ராசிக்காரங்க தொட்டதெல்லாம் நல்லா இருக்கும். எதையும் செய்யலாம். அன்னைக்கு அறிமுகம் ஆகிறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடிய நட்பாகவோ உறவாகவோ அவங்க மாறுவாங்க. இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் என்ன விஷயத்தை புதுசா செய்றீங்கன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரு புதுசா அறிமுகம் ஆகுறாங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 நாள்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே வாரத்தின் நடுப்பகுதியாகிய அந்த புதன் வியாழக்கிழமைகளில் அத்தனை விஷயங்களையும் பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து நல்ல விதமாக செயல்பட்டு அதன் மூலமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய சுப வாரம் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல.